இப்போ காலையில் 6 மணி. நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் பண்ணிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் பல்லவார சந்தை இன்னைக்கு போகலான்னு ஒரு பிளானு தான். ஸோ போகிற இடத்துல ஒரு கேமரா, ஒரு செல்ஃபி அதெல்லாம் போட்டுட்டு மாஸாக வந்து கிளம்பி போயாச்சு. நான் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா? நான் வந்து ஈக்காட்டு தாங்கல்ல இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஈக்காட்டு தாங்கல்ல இருந்து தான் நம்ம வந்து கிண்டியில் என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறான். ஸோ கிண்டியிலேருந்து அங்கேருந்து நம்ம போகிறோம். எனக்கு சரியாக ரூட் தெரில. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து இங்கே சென்னைக்கு வரேன். அதுவும் சென்னையில் பல்லவார் சந்தை போகலான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்போ நான் ஆலந்தூர் ஸ்டேஷனில் இருக்கேன். ஆலந்தூர் ஸ்டேஷன்லேருந்து நான் இப்போ வந்து ஃப்ரெண்டை வந்து கிண்டியிலேருந்து கூட்டிகிட்டு போகணும். ஸோ எனக்கு ரூட் எதுவுமே தெரியாது. அவன் வெயிட் பண்ணுறேன், நீ அங்கே வந்துரு, நம்ம போகலாம் அப்படின்னு. அப்படியே அழகான ஒரு சன்செட் வியூவை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது 6 மணிக்கு. நான் வந்து இங்கே புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். சென்னை ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம இவ்வளோ நாள் ஈரோட்லேயே இருந்துட்டோம். என்னடா சென்னை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் மெயினாக நோட் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா, அங்கே ஒருத்தர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அது நல்லா இருந்தது. இவ்வளோ எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் எப்படி இப்படி யூஸ் பண்ணுறாரு, எப்படி இங்கெல்லாம் பேப்பர் படி யாரும் எதுவும் நினைக்க மாட்டோம். அப்போல்லாம் நினைக்கவே இல்லை. அவ்வளோதான். நம்ம பல்லவார் சந்தை வந்தாச்சு. பல்லவார் சந்தையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறையா இருக்குது. இங்கே நீங்கள் ஃபர்னிச்சர் ஐட்டம், எலக்ட்ரானிக்கு, டூல்ஸு, அப்புறம் பேர்ட்ஸு, வெஜிடபிள்ஸு, இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது மட்டுமே 1 கிலோமீட்டருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் இதில் காமிக்கிற எல்லாமே விஷுவல்லையும் பாருங்களேன், எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு கடை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே கம்மி ரேட்லேயும் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பேரம் பேசி அப்படி கூட அவங்களால நீங்கள் வாங்கிக்கவும் முடியும். பாருங்கள், அழகாக இருக்குது. பூச்செடி எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன். ரொம்பவும் அருமையாக இருந்தது. வீடியோ எடுக்கும்போது எனக்கு பூ எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாம் நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அடுத்து பேர்ட்ஸுக்கு தேவையான எல்லாமே இருந்தது. இந்த தண்ணி ஊற்றி வைக்கிறது, ஃபுட் ஐட்டம் எல்லாமே அங்கே வந்து சேல் பண்ணாங்க. செராமிக் பிளேட்டு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருந்தது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா என்ன மாதிரி ஒரு பையன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். ரொம்பவே நன்றி.